வினோத்கான், வினோத்கான், எங்கடா இருக்க? வினோத்கான், என்ன ஓடிட்டியாடா நாயா? ஓடிட்டாடி, ஓடிட்டா. காவியா, என் மானத்தை எப்படி காப்பாத்த பண்ணனும்னு எனக்கு தெரியும்டி. எங்க தலையில மண் அள்ளி போட்டுடி. அவளை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். காவியா, ஐயோ நினைச்சேன். பாத்ரூம்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி பதில் சொன்னான். மெத்தியில ஏனிலாம் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காளே, அந்த பையன் கூடவே ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, உங்க பொண்ணு ஒரு பையன் கூட இந்த பக்கம் ஓடி அந்த பக்கமா வந்தாங்க, நான் பார்த்தேன். கவலைப்படாதீங்க, வர வச்சிடுறேன். அவன் அந்த பொண்ணோட ஓட்டாண்டி, அவன் திரும்பி வரமாட்டான். அந்த பாயோட்டு பையன் அந்த காவியா பொண்ணு ஈத்துன ஓட்டான்னு நினைக்கிறேன். ஹலோ மச்சான், என் பையன் ஒரு இந்து பொண்ணை ஈத்துன்னு ஓடிட்டான். இது வெளியில தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவன் இன்னும் இந்த ஊரை கூட தாண்டி இருக்க மாட்டான். என்னென்ன செய்யலாம்? அவனை பார்த்த இடத்துல கண்ணந்துண்டமா வெட்டி வீசுங்க. கூட அவ இருந்தாலும் அவளையும் சேர்த்து கண்ணந்துண்டமா வெட்டுங்க. அவங்க வாழவே கூடாது. எங்க பார்த்தாலும் அவளை கண்ணந்துண்டமா வெட்டுங்க. வெட்டிட்டு எனக்கு போன் பண்ணுங்க. ஹே மச்சான், எங்கடா இருக்கிறீங்க? என் பொண்ணு ஓடி போயிட்டாடா. ஆமாண்டா ஆமாண்டா, அவள் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், லோக்கலில் எங்கேயுமே போயிருக்க வாய்ப்பு இல்லைடா. சுற்று வட்டாரத்தில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பார்த்து வெட்டிடுங்கடா. ஹேய் சிக், நான் ஏஞ்சி உள்ளபடி. நம்ம பாய் சொன்னது போல அவர் பையனையும் அந்த பொண்ணையும் வெட்டிடணும். சரி சரி. அந்த கவுண்டர் சொன்னபோல அவர் பொண்ணையும் அந்த பையனையும் விட்டுங்க. வாங்க வாங்க, அப்படி போலாம் வாங்க. போயிட்டானுங்களா? பாத்து பாத்துக்கணும். அங்க போ, அந்த சைடு போ. பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ப்பா. அந்த ஆத்தோரத்துல போய் பாருங்க.